குட் பேட் அக்லி ஸ்டாலின் கையில் ரிப்போர்ட். அறிவாலயத்தில் உருளும் தலைகள். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. அறிவாலயத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, திமுகவில் என்னென்ன மாதிரி தேர்தல் வியூகங்களை மாற்றி அமைச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆட்சியை தக்க வைக்க திமுக அதிவேக பணிகளை முடுக்கிவிட்டிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் 8 மண்டலங்களாக பிரித்து 8 மண்டல பொறுப்பாளர்களையும் நிர்வகிச்சிருக்காங்க. அது மட்டும் போதாது அப்படின்னு சில தேர்தல் வியூக வகுப்பாளர்களையும் களத்தில் இறக்கியிருக்கிறது தான். அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கொடுக்குற சர்வேக்களினுடைய லிஸ்ட் படி 234 தொகுதிகளில் எவை குட் பேட் அக்லி அப்படிங்கிறது தான் அறிவாலய தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. திமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது, எல்லாருக்கும் தெரியும். அந்த பொதுக்குழுவில் திமுக நிர்வாகிகள்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களை எல்லாம் 1-to-1 சந்திச்சு பேச போறேன் அப்படின்ற இன்ப அதிர்ச்சியை உடன்பிறப்புகளுக்கு கொடுத்திருந்தாரு. அதன்படி கடந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூன் 13ஆம் தேதி உடன்பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்புல அறிவாலயத்துல கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஷோ டைம்ஸ் ரிப்போர்ட். எதற்காக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு பலரும் கேட்கலாம். அதைத்தான் நாமளும் கேட்க ஆரம்பித்தோம். இது குறித்து திமுக மூத்த நிர்வாகி ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 200 தொகுதிகளில் வெற்றி இலக்கு அப்படிங்கிற பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் இல்லையா, அது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு எல்லா மேடைகள்லையும் அதை சொல்லிட்டு வர்றாரு. அதே போல் திமுக நிர்வாகிகளும் திமுக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகள்லையும் தங்களுடைய மேடைகள்லையும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதனால அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு குறிப்பாக அன்றாட நிகழ்வுகள், திடீர்னு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் இந்த அரசு எப்படி கையாளுது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கள நிலவரங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குட்டி சர்வே எடுக்கிறதுக்காக ஷோ டைம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனமும் களத்தில் இறங்கி அரசியல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களும் சர்வேக்கள் எடுத்துட்டு வராங்க. இவங்க இல்லாம 8 மண்டல பொறுப்பாளர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் நிர்வாகிகளை சந்திச்சு ஆலோசனைகளும் நடத்திட்டு வராங்க. இதுல 8 மண்டல பொறுப்பாளர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டையும் இந்த சர்வேக்கள் நடத்தின ஷோ டைம்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸையும் ஒப்பிட்டு எந்தெந்த தொகுதிகள்லாம் வீக்கா இருக்கோ அந்த தொகுதிகள்ல இருந்து, வீக்கா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இருந்து நிர்வாகிகளை அழைச்சு சந்திச்சு பேசணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாராம் முதல்வர் ஸ்டாலின். அதனுடைய தொடக்கம் தான் இந்த ஜூன் 13ஆம் தேதி அறிவாலயத்துல உடன்பிறப்பே வா அப்படின்ற ஆலோசனை கூட்டத்தை 1-to-1 சந்திச்சு பேசிட்டு வர்றாரு. GFBR ரிப்போர்ட் கார்டு. அதாவது இந்த சர்வேக்களை எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்னா 4 வகைகளாக தரம் பிரித்து நடத்தியிருக்காங்க. அதாவது நம்ம குட் பேட் அக்லின்றது ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொல்லியிருந்தோம். இதில் 4 சாய்ஸாக ஆப்ஷனை வச்சுருக்காங்க. குறிப்பாக G அப்படின்னா குட் அப்படின்னும், F அப்படின்னா ஃபேவரபிள் அப்படின்னும், B அப்படின்னா பெட்டர் அப்படின்னும், R அப்படின்னா ரெட் கார்டு அப்படின்னும். அதாவது இந்த குட் அப்படின்றது உறுதியாக திமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை குறிக்கிறது தான் குட். இதில் அடுத்ததாக ஃபேவரபிள் அப்படின்ற தொகுதி என்ன அப்படின்னா, சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் இங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, இருந்தாலும் கூடுதலாக கவனம் தேவை அப்படின்றத ஃபேவரபிள் எஃப் அப்படின்னும், பெட்டர் அப்படின்றது கடினமாக உழைத்தால் இந்த தொகுதிகளெல்லாம் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பரவாயில்ல அந்த மாதிரியான ரகம், அப்படி பெட்டர் அப்படின்னும், ரெட் கண்டிப்பாக இந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத ரெட் அடையாளம், அதை சிவப்பு அடையாளம் மட்டும் பிரித்து இந்த சர்வே எடுத்திருக்காங்க. இதில் என்ன அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு அப்படின்னா, சிவப்பு அடையாளமிட்ட தொகுதிகளில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் 80 தொகுதிகளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் அறிவாலயத்துக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த 80 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த சர்வே அடித்து சொல்லுதான். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் அப்படின்றதுல ஒரு 45 தொகுதிகள் இருக்குது. இதில் கடினமாக உழைத்தால் இதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதே போல் 56 தொகுதிகள் ஃபேவரபிள் அப்படின்னு, அதாவது 56 தொகுதிகள் சாதகமாக இருக்குது. அதே நேரம் கவனமாகவும் இருக்கணும், இல்லை அப்படின்னா அங்கேயும் கோட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 56 தொகுதிகளை எப்போவுமே கண்காணிப்பில் வச்சுக்கணும் அப்படின்னு சர்வே சொல்லுதான். ஒரு 53 தொகுதிகள் திமுகவுக்கு தான் அங்கே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ 80 தொகுதிகளை இழந்தால் 200 என்ற இலக்கை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து நிர்வாகிகளை சந்தித்து ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த 80 தொகுதிகள் எங்கெங்கே வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவப்பு அலர்ட் பட்டியலில் சிதம்பரம், உசிலம்பட்டி, விழுப்புரம்,
சென்னையில் ஆர்கே நகர், மயிலாப்பூர், ராயபுரம், தியாகராய நகர், திருவள்ளூரில் அம்பத்தூர், பூந்தமல்லி, கொங்கு மண்டலத்தில் 10 தொகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் டெல்டாவில் 3 தொகுதிகள்னு 80 தொகுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கா அந்த ரெட் அலர்ட் லிஸ்ட்ல. 3 மாவட்டம் 3 மணி நேரம். இதனோட அந்த லிஸ்ட் சொல்லியிருந்தாலே ரெட் அலர்ட், இதனுடைய அடிப்படையில் முதல்ல 3 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளை அழைச்சிருக்காரு. அதாவது விழுப்புரம், சிதம்பரம், உசிலம்பட்டி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 7 நிர்வாகிகளை ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 7 நிர்வாகிகளை அறிவாலயத்துக்கு அழைச்சிருக்காங்க. இந்த 7 நிர்வாகிகள்கிட்டையும் தனித்தனியாக ஒன் டு ஒன் சந்திப்பை நிகழ்த்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு. இந்த சந்திப்பில் 200 தொகுதிகளுக்கு மேல இந்த தேர்தலில் வெற்றி பெறுறது எப்படி அப்படின்னும், தேர்தல் பணி தொடர்பாக அது மட்டும் இல்லாம இன்னும் பல ஆலோசனைகளையும் அவர்கிட்ட நிகழ்த்தியிருக்காரு. அதாவது குறிப்பா எல்லா தொகுதிகள்லையும் இந்த உட்கட்சி பிரச்சனை, கோஷ்டி பூசல் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் விசாரிச்சிருக்காரு. அதே போல கள நிலவரம், தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்கு, நம்ம ஆட்சி குறித்து என்னவெல்லாம் பேசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கட்சி பணிகள் எப்படி நடக்குது, மண்டல பொறுப்பாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு நிர்வாகிகிட்டையுமே 10 நிமிடம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது இந்த ஜூன் 20ஆம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற பெயரில் வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரா. லட்சுமணன் மீது புகார். அதாவது அறிவாலயம் உள்ளே சென்றதும் முதல்வர் ஸ்டாலினுக்கு அருகில் அமைப்பு செயலாளர், அதாவது திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதியும், இணையமைப்பு செயலாளர் அன்பகம் கலை இருவரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நிர்வாகிகள் உள்ள போனதுமே நீங்க என்ன சமுதாயம் அப்படின்னு கேட்டு அவங்க வச்சிருந்த டேட்டாவெல்லாம் சரி பார்த்துக்கிறாங்க. அப்படி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த கோழியனூர் ஒன்றிய செயலாளர் முருகவேல் உள்ள போனதுமே முதல்வர் அவர்களே கேட்டிருக்காரு, நீங்கள் உடையார் சமுதாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு முருகவேலும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன பிறகுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது உங்களுடைய தொகுதியில் குறிப்பாக உங்கள் ஒன்றியத்திலேயே வன்னியர்கள் தான் அதிகம், அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க கூட இணக்கமா இல்லை அப்படின்னு சில புகார்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு முருகவேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் 45 வருடமா நான் கட்சி பணி ஆற்றிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது நான் எங்கள் ஒன்றியத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்குகளே வன்னியரும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவருடைய வாக்குகளும் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட இணக்கமாக இல்லாமல் இத்தனை வருடம் நான் பணியாற்ற முடியுமா? அதனால இதெல்லாம் யாரோ என் மீது காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறவங்க உங்ககிட்ட அப்படி பொய்யா புகார் சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய அரசியல் பணியை பொன்முடி அவர்களோடு இருந்து தான் நான் தொடக்கத்திலிருந்தே தொடங்கியிருக்கேன். ஆனால் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் லட்சுமணன் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொன்முடிகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி பேனர்கள் எல்லாம் எதுலேயுமே பொன்முடியோட படத்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படிங்க பொன்முடிகிட்ட பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய மனக்குமுறலை எல்லாம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொட்டி தீர்த்திருக்காரு. உடனடியாக ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு ஆறுதல் சொன்னதோட, நான் லட்சுமணன்ட்டையும் இது குறித்து பேசுகிறேன், ஒற்றுமையாக இருந்து கட்சி பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த உடன்பிறப்பான முருகவேலை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வச்சிருக்காரு. நிர்வாகிகள் தயக்கம். குறிப்பாக கோழியனூர் பகுதியில் இன்னொரு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய தெய்வசிகாமணி, கண்டமங்கலம் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், வளவனூர் நகர செயலாளர் ஜீவா, விழுப்புரம் நகர செயலாளர் சக்கரை ஆகியோரும் அடுக்கடுக்கா மாவட்ட செயலாளர் லட்சுமணன் மீது புகார் வாசிச்சிருக்காங்க. குறிப்பாக எல்லோருமே ஒட்டுமொத்த குரலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லட்சுமணனுடைய உதவியாளர் மணவாளன் தான் மாவட்ட செயலாளர் போல செயல்படுறாருங்க அப்படின்னும் அவங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி தீர்த்திருக்காங்க. அடுத்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குமாராட்சி, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 5 ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் சொல்லிட்டு அந்த நிர்வாகிகளும் தனித்தனியாக முதல்வர் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சிதம்பரம் தொகுதி யார் மண்டலத்தில் யாருடைய பொறுப்பில் வருது அப்படின்னா, அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய பொறுப்பில் தான் வருது. அப்படிங்கிறதுனால வந்திருந்த நிர்வாகிகள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச தயங்கியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பக்கத்தில் அமர்ந்திருந்தது திமுகவினுடைய இணை அமைப்பு செயலாளரான அன்பகம் கலை அவர்கள். அதனால அவர் மூலமா எங்க தகவல் கசிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை பேசவே தயங்கியிருக்காங்களாம். அதனால முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அங்க வந்திருந்த சிதம்பரம் நகர செயலாளராக இருக்கக்கூடிய, அதாவது MRKவனுடைய அக்கால் மகன் தான் அவரு. அந்த வந்திருந்த அவர்கிட்டயே செந்தில்கிட்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள் தொகுதி ரொம்பவே வீக்கா இருக்கு, பார்த்துக்கங்க அப்படின்னு முதல்வரே சொல்லவும் ரொம்பவே எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நிறைய பேர் நேரடியாக உட்கட்சி பிரச்சனையோ கோஷ்டி பூசலையோ சொல்றதுக்கு தயங்குறதுனால அறிவாலயத்திலே ஒரு புகார் பெட்டி ஒன்றையும் வச்சிருக்காங்களாம். அதில்
நேரடியா சொல்ல தயங்குறவங்க கடிதமாகவும் சொல்லலாம் அப்படின்னு அந்த கருத்து பெட்டியும் அங்க வச்சிருக்காங்களா. உதயநிதி படம் மிஸ்ஸிங். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்துக்காக அறிவாலயம் முழுவதும் நிறைய கட் அவுட் பேனர்லாம் வச்சிருந்திருக்காங்க. இந்த பேனர்ல எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் பெரிதாகவும், பெரியார், கலைஞர், அண்ணா இவர்களுடைய படம்லாம் இடம்பெற்றிருக்கு. ஆனால் வழக்கமாக இடம்பெறக்கூடிய இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலினுடைய படம் இடம்பெறாதது பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஆனால் அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி வசமே ஒப்படைக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தாரா. ஆனா இப்போது அவர் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால தானே களத்துல இறங்கிட்டதா சொல்றவங்க. அதனாலதான் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலினுடைய படம் இடம்பெறல அப்படின்னு சொல்றாங்க. சித்தரஞ்சன் சாலை மீட்டிங். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு 14ஆம் தேதி சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் அவர்களுடைய இல்லத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. அதாவது மண்டல பொறுப்பாளர்கள் 8 பேரோட இந்த ஆலோசனையை முதல்வர் அவர்கள் நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனையில என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த 1-to-1 சந்திப்புல என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு உட்கட்சி பூசல், கோஷ்டி மோதல் இதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. குறிப்பா ரெட் அலர்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்பி பொறுப்பு வழங்குறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில சில சீனியர் அமைச்சர்களுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்னும் அறிவாலயத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அந்த சீனியர் லிஸ்ட்ல யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள், ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், மனோ தங்கராஜ், அந்த வகையில சில சீனியர் அமைச்சர்களுக்கே இந்த முறை சீட்டு வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதாவது அந்த லிஸ்ட்ல துரைமுருகன், ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், மனோ தங்கராஜ் மற்றும் பொன்முடி இவங்களுக்கெல்லாம் இந்த முறை நிச்சயம் சீட்டு வழங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத சீனியர் எம்எல்ஏக்களும் சரி, இல்லை சில கன்னி எம்எல்ஏக்களும் சரி, அவங்களுக்கும் சீட் மறுக்கப்படுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்டாவில் மணல் மாஃபியோட சேர்ந்துக்கிட்டும், தென் மாவட்டங்களில் கல்குவாரி அதிபர்களோட சேர்ந்துக்கிட்டும் அட்ராசிட்டி பண்ற எம்எல்ஏக்களுக்கும் இந்த முறை கண்டிப்பாக வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட் இன்னும் நீளும் அப்படின்னும் சொல்றாங்க. போக போக இன்னும் எத்தனை தலைகள் உருள போகுதோ. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL banking.